கற்றாழை எண்ணெய், ஒரு பூட்டு கற்றாழை எடுத்துக்கோங்க. இந்த கற்றாழையில் சதப்பத்து நிறைஞ்சிருக்கதா பார்த்துக்கோங்க. நான் இதை முழுமையாக யூஸ் பண்ணுறேன். இந்த கத்தாழையில் இருக்கிற அத்தனை ஜெல்லையும் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 1 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடைகளில் பேக்கெட்டில் வாங்காதீங்க. செக்கு எண்ணெய்ன்னு சொல்லி கடைகளில் இருக்கும் இல்லைங்களா, மரச்செக்கு, அங்கே போய் நீங்கள் 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினீங்கன்னா இதுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கற்றாழையில் உள்ள ஜெல்லை ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அந்த சதப்பத்து ஃபுல்லாக, அந்த சோற்று கற்றாழையில் இருக்கிற அந்த சோறு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. தண்ணீர் சேர்க்காமல் அடிச்சுக்கோங்க. நல்ல நுர பொங்க வரும். அப்படியே திப்பி இல்லாமல் நல்ல நுர பொங்க அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி வரும். எண்ணெய் காய்ச்சறதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணுங்கள். சமையல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கத்தாழையில் அடித்த அந்த ஜெல்லை ஃபுல்லாக அதில் ஊற்றிடுங்க. அதே மாதிரி இந்த 1 லிட்டர் எண்ணெயும் அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த கத்தாழையினுடைய எசன்ஸ் இறங்கி அது கற்றாழை எண்ணெயாக மாறும். அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி வாங்கும். இதே பாட்டிலில் நான் காய்ச்சின பிறகு ஊற்றி காட்டுறேன். அதே அளவு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் ஒன்றாவே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மிதமான தீயில அடுப்பில் ஏற்றுங்க. ரொம்ப அதிக தீயும் வேண்டாம், சிறு தீயும் வேண்டாம். மிதமான தீயிலே வைங்க. அதை கூட்டவோ குறைக்கவோ அடிக்கடி செய்யாதீங்க. அதே தீயிலே அது இருக்கட்டும். நல்ல பபிள்ஸ் வரும்போது இடையில மட்டும் கிளறி விடுங்க, போதுமானது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற எண்ணெய் தன்னால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓசை அடங்கும். இந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தேங்காய் எண்ணெய்க்கு மாறும்போது தன்னால் அந்த இதில் இருக்க தண்ணீர் வற்றும் போது ஓசை அடங்கி அப்படியே தண்ணீர் மாதிரி நிற்கும். அந்த இடத்துக்கு, அந்த பக்குவத்துக்கு அது வரணும். இந்த எண்ணெயை அப்படியே நீங்கள் தேய்க்கும் போது முடி கொட்டுறது 2-3 நாட்கள்லேயே நின்று போயிடும். முடி கொட்டுறது சுத்தமாக அப்படி முடியே கொட்டாமல் நல்ல விதமாக இருக்கும். இன்னொன்று, இதில் அதிகமான குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் சாதா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, செக்கு தேங்காய் எண்ணெய், அதில் டைலூட் பண்ணி மாற்றி வச்சு தேய்ச்சிக்கோங்க. உள்ளங்கால்களில் 2-3 சொட்டு தூங்குறதுக்கு முன்னால் கால்களை கழுவிட்டு நீங்கள் பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஓசை அடங்கிருச்சு பாருங்கள். மேலே அப்படியே திப்பி திப்பியாக ஒரு நல்ல வாசனை வரும். அதுதான் இதில் இருக்கிற பதம். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஓசை அடங்கணும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். வெறும் எண்ணெய் மட்டுமே அங்கே நிற்கும், தண்ணீர் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்களை சுற்றி இருக்கிற கருவளையம் கூட இதில் 1 ட்ராப் எடுத்து நீங்கள் அந்த கண்களை சுற்றி தேய்ச்சிங்க. அப்படிங்கும்போது நல்ல அந்த தூக்கம் அதிகமாக வரும்போதே உங்களுக்கு அந்த பிளாக் ரிங்ஸ் வராது. ஸ்கின்னுக்கு அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய அரிப்பு வர மாதிரி இருக்கும். அதுவும் இதை யூஸ் பண்ணலாம் டைரெக்டாகவே. பாருங்கள், அதே பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதே அளவு எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். இந்த கற்றாழையோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் வந்துருச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.